Hi dears, and first of all I just want to thank you all for your awesome response in the story yesterday. நேற்று போட்ட ஸ்டோரிக்கு நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்க்கு ஷெடியூல் எனக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் சப்சிக்வெண்ட்லி நிறைய பேர் இந்த ஷெடியூல் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் அந்த ஷெடியூலை ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் தட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நான் என்ன மைண்டில் வச்சு நான் போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் யூ கேன் டேக் இட் ஃபர்தர். இல்லைனா உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பேசிக்காக இந்த ஷெடியூல் நான் எப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யுவர் ஸ்டடி டைம் அப்படிங்கிறது மார்னிங் 7. நீங்கள் மார்னிங் 7க்கு எஞ்சிக்கணும். 6:45 இந்த மாதிரி நீங்கள் எஞ்சிக்கணும். எஞ்சிச்சு 7 o'clock யூ ஹேவ் டு பி ரெடி ஃபார் யுவர் டே. ஓகே, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் டே பை 7 o'clock. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கேன்னா, ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் வித் தியரி ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 hours லா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் போட்டிருக்கேன் 10 to 12 AM. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லா படிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு காஸ்டிங் 2 hours படித்தா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் 2 hours மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் 1.5 hours இருக்கிற கான்சன்ட்ரேஷன் 2 hours தாண்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் 2 hours மட்டும் போட்டிருக்கேன். 12 o'clock to 1 o'clock இட் இஸ் யோர் டைம். யூ கேன் ரிவைஸ் எனிதிங் வாட் எவர் யூ வாண்ட். MCQs ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை நான் ஏதாவது சொல்லி பார்க்கணும், நேற்று படித்தது சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த டைமை ரிவிஷன் டைமாக வச்சுக்கோங்க. தென் நான் 1 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் நான் எதுவுமே போடல. இட்ஸ் டோட்லி யோர் டைம். த ரீசன் பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் அ குவாரண்டைன், எல்லாருமே சாப்பிட்டு தூங்கணும்னு நினைப்போம், ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். வி ஹாவ் மெனி பர்சனல் திங்ஸ். பட் பர்சனல் திங்ஸ் நீங்கள் அந்த 6 hours ஃபுல்லாகவே நீங்கள் பர்சனல் திங்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைமில் இருக்கிற ஸ்லீப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு 2 o'clock to 5 o'clock மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் 2 o'clock to 5 o'clock வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற டைம். ஸோ அந்த டைமில் நம்ம தூங்குறோம். நம்மளோட கான்சன்ட்ரேஷனை இப்போ இருந்து நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த எக்ஸாமில் 2 to 5 hours யூட்டிலைஸ் பண்ணுறதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம். ஸோ இப்போ அந்த 1 o'clock to 6 o'clock யூ கேன் டூ எனிதிங் ஆஸ் யூஸ். இப்போ குரூப் 2 எழுதுறவங்க யூ கேன் டூ குரூப் 2 அந்த டைமில். இப்போ வந்து இது வந்து குரூப் 1க்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கிறனால. ஓகே, அண்ட் ஈவினிங் 6 o'clock வில் ஸ்டார்ட் வித் DT அண்ட் 8 o'clock வந்து அக்கௌண்ட்ஸ் இல்லைனா IDT. ஃபஸ்ட்டு நம்ம IDT தான் நான் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் அக்கௌண்ட்ஸ் போட்டிருப்பேன். அண்ட் 10 o'clock to 12 o'clock இஃப் நெசசரி டேக் இட். ஓகே, நீங்கள் நான் இந்த டேயில் ஏதாவது நான் விட்டுட்டேன், என்னால் படிக்க முடியாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அதை 10 o'clock to 12 o'clock படிங்க. இல்லைனா ப்ளீஸ் கோ டு ஸ்லீப் பை 10 o'clock. ஓகே, ஸோ தாராளமாக 10 to 7 யூ கேன் ஸ்லீப். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் 1 day எப்படி நீங்கள் படிக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் யூ கேன் டேக் இட் ஃபர்தர். ஓகே, இப்போ நான் 27th May தட் இஸ் டுமாரோ நான் என்ன போட்டிருக்கேன்னா, மார்னிங் எஞ்சோடனே 8th chapter படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், டிவிடன். இப்போது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த திங்ஸ். இது ஆக்சுவலாக மெயின்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ்க்கு தான் இந்த ஷெடியூல் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். பிகாஸ் 2 hours ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணுறது ஈஸி, பட் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் யூ கேன் ஃபாலோ இட். ஏன்னா உங்களுக்கு அகெயின் ஆஃப்டர்நூன் டைம் நான் எதுவுமே போடல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க அந்த ஆஃப்டர்நூன் டைமில் இதில் முடிக்காததை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா சாப்டர் 8. இப்போ நீங்கள் சாப்டர் 8 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும். தென் யூ ஹேவ் டு ரீட் ஆல் தி புக் பேக். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கேனர்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கேனர்ஸ் பாருங்கள். ஸோ தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சைட் பை சைட் கவர் ஆகிடும். பிகாஸ் டிவிடெண்ட் சாப்டர் 2 hours படிக்கிறதுக்கு அதில் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஏன் நான் 2 hours போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும், புக் பேக் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்கேனர்ஸ், டெலிகிராம்ஸில் நிறைய லிங்க்ஸ் இருக்குது, நிறைய ஆத்தர்ஸ் வந்து ஸ்கேனர்ஸ் போட்டிருக்காங்க சாஃப்ட் காப்பி. ஸோ யூ கேன் டேக் தட், யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ ஹேவ் டு மேக் ரீட். எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இஃப் யூஆர் ஸ்டார்டிங் வித் காஸ்டிங் ஒரு சாப்டர் ஒரு 2 hours முடிக்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால தான் நான் ஒரு சாப்டர் 2 daysக்கு போட்டிருக்கேன், விச் மீன்ஸ் 4 hours நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே சம்ஸில் உட்காராதீங்க. இப்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக காஸ்டிங்கில் இந்த டைம்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்னா, யூ ஹாவ் அ ஸ்டாப் கிளாக் ஏதாவது ஒன்று, பட் டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன். ஓகே, நீங்கள் இதை பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு காஸ்டிங் எழுதும்போது பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டீவியேட் பண்ணுவோங்களா. தயவு செஞ்சு காஸ்டிங் படிக்கும்போது ஃபோனை கையில் வச்சுக்காதீங்க. இஃப் பாசிபிள் டேக் யூ வாட்ச். அதாவது ஒரு ஒரு 8 mark சம்னா மேக்ஸிமம் 4 to 5 minutesக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதை 5 minutes தான் அதோட டார்கெட். அதுக்குள்ளே நான் சால்வ் பண்ணணும். அதை இப்போ இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 4 hours நீங்கள் எல்லா சம்மையும் முடிக்கணும்னா எக்ஸாமில் எப்படி ஒரு சம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும்.
பண்ணணும், பிகாஸ் இட் இஸ் பியூர்லி ரிவிஷன் ஷெடியூல். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், அதாவது காஸ்டிங் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, யூ ஹேவ் டு டேக் யூர் வாட்ச். ஒரு சம்முக்கு மேக்ஸிமம் 5 to 6 minutes. அந்த 5 to 6 minutesக்குள்ள முடிக்கல, எவ்வளோ பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி காஸ்டிங்கை இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டோன்ட் பி லைக் போன வாட்டி எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் ஒருக்க செஞ்சு பார்த்துருப்பீங்க. செகண்ட்லேயுமே நீங்கள் அதையே உட்காந்து செய்யாதீங்க. அதே செம்ம டைம் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock முடிஞ்சதுக்கப்புறம் 12 to 1 o'clock ரிவிஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த டைமில் நீங்கள் எம்சிக்யூஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு நிறையா I'll repeat, எம்சிக்யூஸ் வந்து சாம்பிள் கொஷின் பேப்பர் இன்ஸ்டியூட்டே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பிள் கொஷின் பேப்பரில் நான் என்னோட இதில் சொல்கிறேன், எனக்கு லாஸ்ட் டைம் ஃபைனலுக்கு எக்ஸாமுக்கு அதிலிருந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, இஸ்காக்கு எல்லாமே கேட்டாங்க. இட் இஸ் பியூர்லி டெஸ்ட்டை நான் சும்மா சொல்லலை. ஃபைனலுக்கே கேட்குறாங்கன்னா அப்போ இன்டர்க்கும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சாம்பிள் கொஸ்டினை பிரிண்ட் அவுட் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த 12 o'clock to 1 o'clock டைமில் டெய்லி ஒரு 10 questions மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 10 questions. தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். லாஸ்ட் டைம் நான் அதை பண்ணேன். நான் என்னோட லா அண்ட் ஆடிட்டிங்கோட எக்ஸாம் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஐ குட் ஏபிள் டு ரீகலெக்ட் வாட் எவர் த things I have studied. முக்கியமாக லாக்கு அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ that is why I have cleared with good marks. ஓகே, ஸோ நீங்கள் எம்சிக்யூ அந்த 12 to 1 o'clock டைம் நீங்கள் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதனால தான் நான் அந்த ரிவிஷன் டைமில் அதில் நான் எதையுமே டச் பண்ணல. தென் அகெயின் 6 to 8 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது டிடி. ஆஸ் ஐ செட் earlier for the law, டிடிக்கும் அதே தான். டிடி அண்ட் ஐடிடி ரெண்டுமே அதே தான். ப்ரொவிஷன் படிங்க. ப்ரொவிஷன் படித்து முடிச்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் எவர் அந்த ஸ்கேனர்ஸ் புக் பேக் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கேனர்ஸ் சொல்லி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ யூ ஹேவ் டு கோ. மார்னிங் எந்திக்கணும், லா படிக்கணும், லாவில் புக் பேக் ப்ரொவிஷன்ஸ், புக் பேக், ஸ்கேனர். காஸ்டிங்க்கு அதே மாதிரி காஸ்டிங்க்கு நீங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸ் ஆர்டிபி சம் செஞ்சு பார்த்தாலே போதும். லாஸ்ட் ஒரு 4 RTP செஞ்சு பார்த்தாலே போதும். தட் வில் பி மோர் தென் இனஃப். ஓகே, அண்ட் டேக்ஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ், புக் பேக் அண்ட் ஸ்கேனர்ஸ் ரெண்டுமே. ஸோ இதே மாதிரி வந்து மே மந்த் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து இப்போ 28th மேலே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ரொம்ப சின்ன டாபிக் தான். அதோட சேர்த்து நான் 80C to 80G அந்த டிடக்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது அதே மாதிரி இப்போ நீங்கள் டேக்ஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு மிச்சம் டைம் இருக்குது அப்படின்னா டேக் காஸ்டிங் அகைன். ஸோ மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, தப்பில்லை. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி டாபிக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய பிஜிபினா வந்து நான் 3 டிவைட் பண்ணி தான் போட்டிருப்பேன். 2 டிவைட் பண்ணியிருப்பேன். டிடக்ஷன்ஸ் மட்டும் ஒரு நாள், அப்புறம் டிசலவன்ஸ் அண்ட் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு நாள், அப்படி தான் போட்டிருப்பேன். கேபிட்டல் கெயினும் அதே மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அண்ட் இஃப் யூ இதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வரும்போது கார்ப்பரேட் லா வில் கம் டு அன் எண்ட் பை 4th June. ஸோ 5th June யூ ஷுட் பி ரிவைசிங் யோர் கார்ப்பரேட் லா. ஃபுல் கார்ப்பரேட் லாவையும் யூ ஹேவ் டு ரிவைஸ் ஒன் டைம். ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், பட் ஆனால் மறந்துடும். ஒரு வாரத்துக்கு மேலே நம்மளோட மைண்டில் எதையுமே செட் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ தட் யூ வில் ஃபர்கெட் இட் ஈஸிலி. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி ஐடிடிலையும் லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th June, அதாவது ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து 3rd June முடிஞ்சிடும். நம்ம செகண்ட் மாடியூல் ரிட்டர்ன்ஸ் ஒரு நாளில் முடிச்சிடலாம். பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஒரே நாள் போதும். டேக்ஸ் இன்வாய்ஸ் யூ கேன் டேக் 2 days, ரிஜிஸ்ட்ரேஷன் யூ கேன் டேக் 2 days, ஐடிசி யூ கேன் டேக் 2 days. அண்ட் இப்போது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரிவைஸ் 1 day. அந்த 6 to 10 சாப்டர் எல்லாத்தையுமே யூ ஹேவ் டு ரிவைஸ். இந்த ரிவிஷன் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவகாசி சிக்காசால வந்து ஐ ஹவ் கிவன் ஒரு ஒர்க் புக் மாதிரி. இட்ஸ் நாட் ஒர்க் புக். ஒரு சில சம்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன், பிகாஸ் அதெல்லாம் காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ். அந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த டைமில். அண்ட் தென் அகெயின் பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா 6th June வந்து நான் எதுவுமே லாக்கு போட்டிருக்க மாட்டேன். டேக் அ பிரேக் ஃபார் அ லா அண்ட் டூ காஸ்டிங். இதே மாதிரி நீங்கள் வந்து முடிச்சுட்டே வந்தீங்கன்னா 10th June 9th June ஐடிடி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஏஎஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இதில் இன்னும் என்ன வந்து பெண்டிங் இருக்குது, அதாவது இதில் கவர் ஆகாத சாப்டர்ஸ் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் கவர் ஆயிருக்காது. ஓகே, அக்கௌண்ட்ஸும் காஸ்டிங்கோட அகெயின் ஒரு ரிவிஷனும். ஓகே, அதாவது காஸ்டிங்கோட ஃபர்ஸ்ட் மாடியூல் ரிவிஷனும் அது மட்டும்தான் கவர் ஆயிருக்காது. 17th Juneலேருந்து 21st June வரைக்கும் டேக் ஃபுல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்டிங் ரிவிஷன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இதை முடிச்சதுக்கப்புறம் உடனே ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்கள். தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட்
டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதில் ஏதாவது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா யூ ஸ்டில் ஹாவ் அ டைம் ஃப்ரம் 1 o'clock to 6 o'clock ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் யூ கேன் டூ. ஓகே, தாராளமாக இந்த பிளானை யார் வேணாலும் அடாப்ட் பண்ணலாம். தோஸ் ஹூ ஆர் பர்சியூவிங் ஒன் குரூப். ஓகே, போத் குரூப்ஸ் இருக்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை டு உங்களோட பிளானை இதில் பிளானோட ஸ்டிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மேக் நெசசரி சேஞ்சஸ் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் போத் குரூப்ஸ். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் 21st ஜூனுக்கு அப்புறம் யூ டூ ரிவிஷன். ஓகே, லைக் 1.5 days பிளான் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 1.5 days பிளான் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ ஆஸ் ஆஃப் நோ 21st ஜூன் வரைக்கும் நீங்கள் இதெல்லாமே முடிச்சுட்டு டேக் மார்க் டெஸ்ட். ஓகே, ஆல்ரெடி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதியிருந்தீங்கனாலும் இன்னொரு மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் டெக்ஸ்ட் மீ. தேங்க்யூ.